3 முறை இருந்து எதுவும் செய்யலன்றது தான் ஒரு மேல வந்து கைக்கூலியா இருக்கிற விஜய். ரெட் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிறவர் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றிய குழு உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எத்தோழர் என் அழகுசீலன் வந்து சந்திக்க போறோம். வாங்க நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம், என் பேர் வந்து என் அழகுசீலன், ஆலகிராம முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மயிலம் ஒன்றிய குழு உறுப்பினர். இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 21 வேட்பாளர்கள் வந்து சுயேட்சையிலிருந்து போட்டிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் களத்தில் நின்று தேர்தலை சந்தித்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அங்க வகிக்கின்ற எல் வெங்கடேசன் அவர், இரண்டாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சி.வி. சண்முகம் என்பவர் வந்து எங்க களத்துல வந்து இவங்க 2 பேருக்கு தான் இங்க வந்து போட்டி. இந்த மயிலம் தொகுதியில் வந்து கடுமையான போட்டி. இந்த போட்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் எல் வெங்கடேசன் அவரு மார்க்சிஸ்ட் கட்சி சார்பா அவருக்கு வந்து வாக்கு சேகரிச்சோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா சி.வி. சண்முகம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 முறை வந்து பல மந்திரி பதவி அவர் கையில. அப்படி இருந்தும் இந்த மயிலம் ஒன்றியத்துக்கு வந்து தொகுதிக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் அவர் செஞ்சதில்லை இதுவரையிலும். ஆனா அவரும் இன்றைக்கு களத்தில் நின்று இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரும் ஆதரவு பெற்ற வேட்பாளர் எல் வெங்கடேசனும் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து கடுமையான போட்டி தான். இருவரும் இந்த 2 வேட்பாளரோட திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் எல் வெங்கடேசன் அவர் வந்து இந்த தொகுதிக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்தா ஓரளவுக்கு மக்களுக்கு வந்து நல்ல சேவையை செய்வார் என்றதுதான் எங்களுடைய கருத்து. அது மட்டும் இல்லாம அவர் ஏன்னா இதோட 3 முறை மந்திரியா இருந்தும் இந்த தொகுதிக்கு மட்டும் இல்ல, அவர் வந்து திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. அந்த தொகுதியில் எந்த விதமான வந்து எந்த சலுகையும் செய்யல. ஒரு பாலமோ மற்ற எதுவோ வந்து அவரால் வந்து கொண்டு வர முடியல. யார் செய்யலன்னு சொல்ல வரீங்க? சி.வி. சண்முகம் அவர் வந்து அதிமுக வேட்பாளர் எதையும் செய்யல அப்படின்றத சொல்ல வரீங்க? ஆமா, சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் ஆதரவாளர் எல் வெங்கடேசன் அவர்கள் வந்து இப்ப களத்துல இருக்கிறாரு. சரி, நாளைக்கு அவர் வந்து ஒரு ஏன்னா இன்னைக்கு அமைய போறது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மறுபடியும் ஸ்டாலின் தான் ஆட்சி அமைக்க போறாங்க. அந்த ஆட்சியில இவர் வந்து இப்ப இருக்கிற வந்து வெங்கடேசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிச்சு போனா இந்த தொகுதிக்கு வந்து நல்ல சேவையை வந்து திராவிட கட்சியோட வந்து இணைஞ்சு செய்வாருன்றது வந்து என்னோட கருத்து. ஏற்கனவே வந்து எல் வெங்கடேசன் வந்து அவர் வந்து இருந்திருக்காரு. அப்போ வந்து செஞ்சிருக்காரா மக்களுக்கு தேவையானது? இல்ல, இந்த தொகுதி அவர் இல்ல, அவர் வேற தொகுதியில இன்னும் ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த தொகுதின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு சி.வி. சண்முகம் ஒரு முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னாக்கா மாசிலாமணி இந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்களே தவிர எல் வெங்கடேசன் வந்து இந்த தொகுதியில் வந்து ஒரு போட்டியிடல. இப்பதான் போட்டிடுறாரு. விஜயகாந்தனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் வந்து இப்பதான் போட்டிடுறாங்க. இப்ப சி.வி. சண்முகம்ன்றது ஏற்கனவே வந்து 3 தடவை வந்து அமைச்சராக இருந்திருக்காரு. அவருடைய ஊருக்கு அருகாமையில் உள்ள நீங்க வந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்துல தான் இருக்கிறீங்க. உங்களுடைய கிராமத்துக்கெல்லாம் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு சொல்ல முடியுமா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா எங்க கிராமத்துக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினரா வந்து அவர் தொகுதி அந்த தொகுதி மேம்பாட்டு திட்டத்துல ஃபண்டுல இருந்து இதுவரையிலும் இந்த ஆலகிராமத்துக்கு எதுவுமே அவர் செஞ்சதில்லை. என்னன்னா நான் பிரசிடண்டா இருக்கும்போது தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கும்போது இந்த தாய் திட்டத்துல இருந்து அவங்க அந்த அம்மா இருக்கும்போது கிணறு ஒன்று கொடுத்தாங்க 6 லட்சத்துல. அந்த கிணறு தான் இன்னைக்கு நான் வந்து கூடுதலான நிதியை நான் கிணறு வெட்டுனால மக்களுக்கு வந்து இன்னைக்கு குடி தண்ணி சரி வர கொடுக்க முடியுது. அதுக்கப்புறம் வேற எதுவும் அவர் வந்து செய்யல. உங்க கிராமத்துன்னு இல்ல, சுத்துப்பட்டு இருக்கிற கிராமத்துங்களுக்கு வந்து செஞ்சிருக்காரா? அததான் நான் நியூஸ்ல என்னன்னா அவர் இந்த தொகுதிக்கு எதுவுமே அந்த பக்கத்து கிராமத்துக்கு கூட சரி அவர் இதுவரையிலும் எந்த சலுகையும் சட்டமன்ற உறுப்பினர் அவர் நிதியில இருந்து இதுவரையிலும் இந்த பகுதிக்கு செஞ்ச மாதிரியே ஒண்ணு எனக்கு தெரியல. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப வந்து அவர் வந்து நின்னு இருக்காரு, தேர்தல் வந்து நின்னு இருக்காரு. அவர் வந்து ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல தோத்துடுவாருன்னு சொல்றீங்களா? இல்ல, ஏன் நான் சொல்ல வரேன்னா அவர் வந்து 3 முறை மந்திரியாரு. அவருக்கு தேவையான சோர்ஸ் பணத்தை வந்து அவர் சேர்த்து வச்சுக்கினாரு. அதனால வந்து என்னன்னா 2 கட்டமா அவர் காசு கொடுக்குறாரு ஓட்டுக்கு. வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு 1000 ரூபாய் வந்து ஒரு ஓட்டுக்கு கொடுத்துன்னு போனாங்க. இந்த வேட்பாளருக்கு வந்து நம்ம ஜெயிச்சிருமோ அப்படின்ற மாதிரி 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப இந்த தேர்தல்ல நடந்த 23 நடந்த தேர்தல்ல அவர் 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போகும்போது மறுபடியும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மறுபடியும் மக்கள் மத்தியில வந்து ஆளுக்கு ஒரு ஓட்டுக்கு மறுபடியும் 500 ரூபாய் கொடுக்குறாரு. அவர் காசு கொடுத்துறாரு. காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சலான்றது வந்து அவருடைய கான்செப்ட்ல இருக்கிறாரு போல. ஆனா மக்கள் வந்து அந்த கான்செப்ட்ல இல்ல. மக்கள் வந்து 3 முறையா இருந்து எதுவும் செய்யலன்றதுதான் அவர் மேல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே தவிர அவருக்காக ஓட்டு போடணும்ன்றத வந்து மக்கள் மத்தியில இல்ல. இப்ப அதிமுக மற்றும் திமுகவை தவிர தமிழக வெற்றி கழகம் வந்து நிக்குது விஜய் கட்சி. அதனால வந்து பாதிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, என்னன்னா இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இளைஞர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு புதிய ஒருத்தர் ஒரு நடிகர், புதிய நடிகர் இதுவரையிலும் பாத்தீங்கன்னாக்கா
பல இந்த நம்ம மாநிலத்துக்குள்ள பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த பிரச்சனையில வந்து இதுவரையிலும் விஜய் வந்து அதில் எல்லாரும் தலையிட முடியல இன்னைக்கு. ஏன்னா பல காவிரி பிரச்சனை, தண்ணி, எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. அதில் அவருடைய பங்களிப்பு இல்லை. ஆனா அவருடைய பதவி வெறி, நாம் வந்து அதாவது வந்து நடிகர்ன்றதுனால அவராண்ட வந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் இருக்கிறதுனால வந்து அவர் வந்து கட்சியை புதுசா ஆரம்பிச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளரா வந்து ஆகணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் அவர் இருக்கிறாரு. அவரும் இந்த பணம் இருக்கிறதுனால தான் இத்தனை இடத்தையும் 234 தொகுதி வந்து அவர் வேட்பாளரை போட முடியும். அவர் வந்து நேரடியா நிக்கிறாரா இல்ல வந்து மறைமுகமா வேற யாராச்சும் வந்து அவர் வந்து தூண்டுதல் பண்ணி நிக்க வச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இப்ப நடந்த கரூர்ல நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுல அப்பாவி மக்கள் வந்து 41 பேர் வந்து இறந்தாங்க. அந்த இறந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் தான் முத காரணம். இந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து நிறைய வழக்கு விசாரணை எல்லாம் இருக்கு. இது என்ன பண்ணுதுனாக்கா இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசு அவரை ஏவ விட்டு உன் மேல இருக்கிற வழக்கெல்லாம் வந்து நாங்க வந்து இது பண்றோம், அதனால வந்து நீ எங்களுக்கு வந்து அந்த திமுக திராவிட கட்சியினுடைய வாக்கு வந்து நீங்க பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவருடைய கான்செப்ட்ல தான் வந்து விஜய் வந்து அவர் மேல இருக்கிற வழக்கை ரிலீவ் பண்ணிக்கணும்ன்றதுனால தான் வந்து இந்த வேலையை அவர் செஞ்சிருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்கன்னாக்கா வேட்பாளர்களே பார்த்தா வந்து பிஜேபில இருந்து விலகி, நேத்து பிஜேபில இருந்து விலகி இன்னைக்கு வந்து உள்ள இணைஞ்சவங்களுக்கு தான் சீட்டு பொறுப்பே கொடுத்துருக்குறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து எப்படி? அது தாவேகா வேட்பாளருக்கான சீட்டு தானா இல்ல அது மூலமா வந்து பிஜேபி வந்து உள்ள நுழைஞ்சு அவங்களோட வேட்பாளர் வந்து நிக்க வச்சு ஜெயிச்ச பிறகு வந்து மறுபடியும் வந்து அது பிஜேபிக்கு ஒப்படைக்கிறது அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. என்னன்னா இப்போ அந்த விஜய் வந்து அந்த தொகுதி அவரு இப்ப நின்ன பிஜேபி நின்ன தொகுதியில இவருடைய கட்சிக்கார வந்து ஒரு வேட்பாளரா அவர் வந்து டிசைட் பண்ணி அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா இதுல வந்து இந்த பிஜேபியினுடைய கைக்கூலியா இருக்கிற விஜய் அங்கிருந்து அவருடைய ஆலோசனையை கேட்டு அதுல இருந்து விலகின மாதிரி விலகி அந்த தொகுதியை நிக்க வச்சு அவரை வந்து எப்படியாச்சும் தமிழகத்தில் வந்து ஒரு பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்ன்றதுனால வந்து அந்த குறியில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து இந்த சீட்டை பிஜேபியில இருந்து வெளியே வந்தவங்களுக்கு வந்து சீட் அவர் விஜய் கொடுக்குறாரு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அதிமுக இல்ல தமிழக வெற்றி கழகம் இவங்க வந்து ஜெயிச்சாங்கனாக்கா அதனால ஏற்படும் விபரீதம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து என்னன்னா இன்னைக்கு நாடு முழுவதும் நடக்கின்ற எவ்வளவு பெரிய அவல நிலை இருக்கு. ஏன் சொல்றேன்னா இன்றைக்கு பிஜேபி ஆட்சி அவ்வளவு பெரிய கொடுமையை அனுபவிக்க வச்சிருக்குது நம்ம தமிழ்நாட்டுல. ஏன்னா எந்த விதமான நிதியும் பிஜேபி வந்து தமிழகத்துக்கு ஒதுக்கி கொடுக்கறது இல்லை. இந்த தமிழகத்துல இருக்கிறவங்க வந்து யாரும் அவனுக்கு ஓட்டும் போறது இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க ஐடியா பண்ணி இந்த அதிமுகவோட கூட்டு வச்சு எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சலுன்ட்டு நினைக்கிறாரு பிஜேபி. ஆனா அவங்க அதிமுக வெற்றி பெற்றுச்சுனாக்கா முதலமைச்சர் வந்து மட்டும் இல்ல, ஆளினால் வந்து அந்த அதிமுகவே பிஜேபி கையில் தான் இருக்கும். இதோட வந்து இன்னும் கொடுமையான மக்கள் வந்து அனுபவிக்கிட்டு வரும். அதாவது இன்னும் வந்து 10 நாள் இருக்கு தேர்தல் வந்து வெளியீடு வந்து வரத்துக்கு. இதுக்கு நடுவுல வந்து ஏதாவது நடக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? இல்ல என்ன சொல்றேன்னா ஏன் நடக்கலாம். ஏன்னா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாடு முழுவதும் வந்து பிஜேபி நிற்கும் போது ஒரு ஓட்டு போட்டாக்கா 4 ஓட்டு கூட தாமரைக்கு விடுற கான்செப்ட் எல்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இதே மோடி அரசு கூட அந்த வேலையை செஞ்சிருக்கலாம்ன்றதுதான் என்னுடைய கருத்து. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப மோடி அரசாங்கம் வந்தா இந்த மாதிரி சம்பவம்லாம் வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. திமுக வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா எந்த மாதிரி நிலைமெல்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. அதாவது வந்து என்னன்னா இப்பவே தெரியும் மக்களுக்கு அவர் வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்கன்றத வந்து பாத்தீங்கன்னாக்கா அறிவிச்சிருக்காங்க, செஞ்சிருக்கிறாங்க. இதை வந்து நான் சொல்லல, நாடு முழுவதும் இருக்கிற பெண்கள் உள்பட அந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இதோட வந்து இப்ப நான் வந்து மறுபடியும் ஆட்சியில அமர்ந்தாக்கா இன்னும் கூடுதலான சலுகை நான் செய்யணும்ன்றதுதான் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. பெண்களுக்கு 2000 மகளிர் உரிமை தொகையை வந்து இன்னும் 1000 ரூபாய் உயர்த்தறன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து கூடுதலா வந்து அந்த நிதி வந்து ஒதுக்கி கூடுதலா தரேன்னு சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு என்ன இருந்தாலும் இந்த இப்ப நடந்த இதோட வந்து ஆட்சியோட இன்னும் சிறப்பா செய்வார்ன்றதுதான் எங்களுடைய கருத்து. ஸ்டாலின் முதலமைச்சர் வந்தா. ஓகே, மிக்க நன்றி தோழர். உங்களுக்கு இருக்கிற இடைப்பட்ட நேரத்துல வந்து நேரத்தை ஒதுக்கி ரெட் நியூஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் இந்த தகவலை வந்து சொன்னதுக்கு மிக்க நன்றின்றது தெரியும்.